அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அல்லேலூயா. இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து பல காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். போன தடவை கூட நாம யாக்கோபை தேவன் எப்படி தெரிந்து கொண்டு எப்படி அவனை ரட்சித்தார் என்பதை உங்களுக்கு நான் போன தடவை எடுத்து காண்பித்தேன். அதை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அல்லேலூயா. எப்படி யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டார்? அவர் சொல்றாரு, உபாகமம் 32:10 என்ன சொல்றாரு? அவனை பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற அவாந்தரமான வெளியிலும் அவனை தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை எப்படி தெரிந்தெடுக்கிறார் பாருங்க. அவனை எங்க தெரிந்தெடுத்தாராம்? 32:10 உபாகமம் 32:10 பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தனது கண்மணியை போல காத்தருளினாராம். அல்லேலூயா. இவன் ஏதோ ரொம்ப நல்லவன், நன்மை செய்திருக்கிறான், ஏராளமான நன்மை செய்திருக்கிறான், அப்படி ரொம்ப தேவனை விசுவாசித்திருக்கிறான். அப்படி இல்லை. யாக்கோபு அப்படி கிடையாது. யாக்கோபை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு? எத்தன் பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரன், தேவனுடைய நாம அவன் போய்கொண்டிருக்கிறான். சீரியா தேசத்துக்கு அவன் போய்கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில் மத்தியிலே அங்க ஒரு வனாந்திரத்துல இருட்டு நேரம், வனாந்திரம் இருட்டி போச்சு. ஒரு 6 மணிக்கு மேல இருட்டி போன உடனே அங்க என்ன பண்றான்? படுக்கிறான். ஒரு கல்லை தலைக்கு வச்சு படுக்கிறான். அந்த இடத்துல தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அங்கதான் அவனை நான் கண்டுபிடிச்சு அவனை நான் கூப்பிட்டேன். நல்லவன்றதுனால இல்ல, வாக்கு, என்னுடைய வாக்கு மாறாதது, என்னுடைய வாக்கு தத்துவம் மாறாதது, என்னுடைய வார்த்தை மாறாதது. ஏன்னா அது ஆபிரகாமின் மேல உள்ள ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு, ஈசாக்கு மூலமா யாக்கோபுக்கு வரும்படி அவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ அது மாத்திரமல்ல, அவனை கண்ணின் மணியை போல அவனை வழி நடத்தினாராம். கண்ணின் மணியை போல அவனை காத்து கொண்டார்னா, தேவனுடைய அன்பை நான் நினைச்சு பார்க்கும்போது கண்ணீர் வந்தது இன்றைக்கு. அல்லேலூயா. நாம மனிதர்களை நம்புறோம், மனிதர்களை ரொம்ப நேசிக்கிறோம், அது தப்பு இல்லை. ஆனா அந்த மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு வருகிற காரியங்களை நினைத்து பார்க்கும்போது அது மாறி விடுகிறது. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது? அந்த அன்பு மாறுகிறது. ஆனா நேசிக்கிறவங்க நேசிக்காம போகலாம், நேசிக்காதவங்க நேசிக்கலாம். மனிதர்களுடைய அன்பு மாறுது. ஆனா இந்த கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பா இருக்குது. பாத்தீங்கன்னா அவனை கண்ணின் மணியை போல அவனை காத்து நடத்தினாராம். எப்படி நடத்தினாரா? கண்ணின் மணியை போல. 32 உபாகமம் 32:10 பார்க்கிறோம். பாருங்க, அதை நான் வியந்து பார்க்கிறேன். அல்லேலூயா. அதை வியந்து நான் இன்னைக்கு தியானிச்சேன். ஏன்னா ஒரு சில சூழ்நிலைகளை நான் தியானிக்கும் பொழுது, ஒரு சில காரியங்களை நான் நினைவு கூறும் பொழுது, என்னுடைய சிந்தனையிலே பலவிதமான ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது, இந்த கர்த்தர் பார்த்தீங்கன்னா கண்ணின் மணியை போல வழி நடத்துறாரு எழுதியிருக்குது. என்னை ரொம்ப பாதித்தது அது. ஏன்னா அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நாம உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டாலும் தேவன் உண்மை உள்ளவர்களாய் நம்மை நேசிக்கிறார், கண்ணின் மணியை போல காத்துக் கொள்கிறார். அது அப்படின்னா ஒரு ஆழமான அன்பு, ஆழமான அன்பு. அந்த அன்பு ஆழமானது, அதே நேரத்தில் அந்த அன்பு அழியாதது. என்கிட்ட குறை இருக்குது, என்கிட்ட தேவனிட்ட முழு அன்பு செலுத்த முடியல, என்கிட்ட சில குறைவுகள் இருக்குது, ஊழையிடுகிற
எப்படிப்பட்ட இடமா அது? பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற அவாந்தரமான தேசத்திலும் அந்த வனாந்தரத்திலும் யாக்கோபை தெரிந்து கொண்டது போல நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அப்படி விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமி உங்க பார்வைக்கு எப்படி இருக்குது? எல்லாமே எனக்கு கிடைக்குது, சம்பூர்ணமா கிடைக்குது, நிறைவா கிடைக்குது, மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது, இருக்கிற எல்லாரும் நம்ம மேல நல்லா சந்தோஷமா அன்பா இருப்பாங்க நம்ம நினைக்க முடியாது. எப்படா கீழே விழுவான்னு பார்க்கிற மக்கள் தான். அல்லேலூயா. அதை நீங்க உணர்ந்திருப்பீர்கள். அப்படின்னா இது என்ன? பாழான நிலம், ஊளையிடுகிற அவாந்தரமான தேசம். அல்லேலூயா. நம்ம நல்லா இருந்தா அவங்களுக்கு வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ ஆழமான தெய்வீகமான பாதுகாப்பு பாருங்க. அப்போ இந்த போதனைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம கேட்டு விசாரித்து அவைகளில் நல்ல வழி எதுவோ என்று தெரிந்து கொண்டு அதிலே நடவுங்கள். அல்லேலூயா. விசாரிக்கணுமா, பார்க்கணுமா, அது நல்ல வழி, அந்த வழி இருக்குது, அந்த வழியில நல்ல வழி எது என்று கேட்டு அதிலே நீங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல நாம என்ன நினைக்கிறோம்? நாம நடக்கிற பாதையை பார்க்கிறோம், கண்ணு தெரியுது, ரோட்ல இருக்குது, குண்டு குழி இருக்குது, பள்ளம் இருக்குது, முள்ளு இருக்குது, கல்லு கிடக்குது. இதெல்லாம் என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? பார்த்து நம்ம நடக்கிறதுக்கு தேவன் கண்ணை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இது அதை சொல்லல, அந்த வழியை சொல்லல. வாழ்க்கையிலே நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிற பரிசுத்தவான்கள், பாவிகள், அவர்களில் நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள். அல்லேலூயா. ஏன் அது ஏன் அப்படி சொல்றாரு? நீங்க வேதத்தை நீங்க படிக்கும் பொழுது இல்ல தேவன் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் எப்படி வழிநடத்தி, எப்படி ஆசீர்வதித்து, எப்படி அவர்களுக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்பதை இல்ல நாம படிச்சு கொள்ளலாம், படித்து நாம தெரிந்து கொள்ளலாம். அப்போ அதன்படி நம்மை என்ன பண்றாரு? நடக்க வைக்கிறாரு. அது மாத்திரமல்ல நம்மை சமாதானத்தின் வழியிலே நடத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் தெரிந்து கொண்டாரு? பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற அவாந்தர வெளியிலும் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை சபையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு சபையில வைத்திருக்கிறார்? சமாதானத்தின் வழியில நம்ம நடத்த, உலகத்தின் வழியில அல்ல, உலக சிநேகத்தின் வழியில அல்ல, நம்மை சமாதானத்தின் வழியில நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்குதான் நீ வழியில நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நல்ல வழிகள் எதுவென்று பார்த்து அதில் நம்ம நடக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக மாறுகிறார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறார்கள். இது தேவனுடைய அற்புதமான பல காரியங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒண்ணு. இரண்டாவது, அவருக்கு பிரியமான வழியில இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமான வழியில இருக்க. சமாதானம் இல்லைன்னா இந்த உலகத்துல உனக்கு எவ்வளவு நிறைவு இருந்தாலும் உன்னுடைய ஆத்மா நிம்மதியா இருக்காது. அல்லேலூயா. சமாதானம் இல்லைன்னா ஆத்மா நிம்மதியா இருக்காது. சமாதானம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. எல்லாம் இருந்து சமாதானம் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? சமாதானம் இல்லாம இருந்தா எப்படி இருப்பீங்க? சமாதானம் தேவன் கொடுப்பது, உலகம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. சமாதானம் யார் கொடுக்கிறது? சமாதான பிரபுங்க அவரு. நம்முடைய தேவன் யாரு? சமாதான பிரபு. எப்படிப்பட்ட கொந்தளிக்கிற சூழ்நிலை மத்தியிலும் நம்முடைய இருதயத்தில் அவர் நமக்கு சமாதானத்தை அவர் கொடுக்க முடியும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை நடத்த அவர் விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, வழியில நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நல்ல வழி என்று எது பார்த்து அதிலே நடவுங்கள். ஏன்னா நாம என்ன பண்றோம்? நம்ம சுத்தி இருக்கிற ஆளுங்களை பார்க்கிறோம்,
அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட கத்துக்கிட்டு அதுல நம்ம நடக்கிறோம். அப்படி நம்ம நடக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு நம்மை வழி நடத்த விரும்புகிறார். அந்த வழியிலே நாம வாழ வேண்டும், அந்த வழியில நாம் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்க, ஒரு வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுங்க. எப்படி இருக்குது பாருங்க, உலகத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாரு 10வது வசனத்துல என்ன சொல்றாரு, என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாது, எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நான் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களோடு வழி நடவாமல், அல்லேலூயா, வழி நடவாமல் அவர் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. உலகத்தின் வழி பொருளாசையை காண்பித்து நம்ம வழி தவறி நடக்கிற வழி. அப்புறம் பாருங்க, அவர் சொல்றாரு, அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் வழி நடக்காது என்றாரு நம்ம ஆண்டவர். நம்ம என்ன சொல்றாரு, அவர்கள் வழியில நீ நடக்காத. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. அப்போ நாம வேதத்தினுடைய அடிப்படையிலே, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அந்த வேதத்தை தியானித்து பரிசுத்தவான்கள் அவர்கள் வாழ்க்கையில எப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் யாக்கோபை பத்தி அவர் சொல்றாரு, யாக்கோபை நான் அப்படிதான் கண்டுபிடிச்சு அவனை கைவிடல, அவனை ஆசீர்வதிச்சேன், அவனுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்தேன், அவனை நான் அவனுடைய பெயரை மாற்றினேன், யாக்கோபை இஸ்ரவேலா மாற்றினேன், நான் யாக்கோபினுடைய வல்லவராய் நான் இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஏன் இந்த வழியில போக சொல்றாரு? நல்ல வேலையில போய் உட்காரு, ஒரு திருமணம் பண்ணிக்க, ஒரு சொந்த வீடு கட்டு, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு வேலையை நல்லா கத்துக்கிட்டு அதுல பெரிய ஆளாகி நீ என்ன பண்ணு, நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்ல ஒரு குடும்பத்தை நடத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா முக்கியமா என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றா, நம்முடைய கர்த்தர் யார், நம்ம ஆராதிக்கிற தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் ஏற்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில சமாதான குறைவு இல்லாதபடி அவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இல்லாம எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முக்கிய இடத்தை கொடுக்கலன்னா அது ஒரு வெறுமையா இருக்கும். எவ்வளவு இருந்தாலும் அது வெறுமை தான். அல்லேலூயா. எதுவும் சமாதானப்படுத்த முடியாது, எதுவும் நம்மை சமாதானப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த ஆத்மா தேவன் உண்டாக்குனது, அங்க தேவன் இல்லைன்னா சமாதானம் இருக்காது. அப்போ ஒரு மனுஷன் சொல்றாரு பாருங்க, அவர் வயது எனக்கு தெரிந்து செய்ய வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் அதற்கு செலவு பண்ணிட்டார். 60 வயதுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு செய்து முடிக்கும் போது அந்த காரு நல்ல என்ஜினா கண்டுபிடிச்சு, தரமான என்ஜினா அவர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைவா ஒரு நல்ல என்ஜினை நான் கண்டுபிடிச்சு கார்ல வச்சு அந்த கார் ரொம்ப அருமையா ஓடுதுன்னு கண்டுபிடிச்சு முடிக்கிறாரு. இப்போ பேட்டரி கார் வந்துருச்சு. அது போல உணர்கிறேன் என்கிறார்.
அல்லேலூயா. ஏன்னா தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் அந்த என்ஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டாரு. கண்டுபிடிச்சு முடிக்கிறாரு. இப்ப உலகம் என்ன பண்ணிடுச்சு, இன்னொரு புதுசா ஒரு பேட்டரி காரை கண்டுபிடிச்சிருச்சு. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பக்கம் திரும்புறாங்க. இவருக்கு அனுபவம் இருக்குது, ஆனா அந்த அனுபவத்திற்கு இப்ப என்ன இல்ல, மதிப்பு இல்லை. அல்லேலூயா. இப்ப யாருக்கு மதிப்பு, அந்த பேட்டரி காரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் மதிப்பு. அப்ப என்ன ஆயிடுறாரு, ஒரு வெறுமை, ஒரு சோர்வு, ஒரு அப்ப என்ன ஆயிடுது, தன்னுடைய வாழ்நாள் அவர் செய்தது தப்பா கிடையாது, அவர் செய்தது நல்லதுதான். ஆனா அங்கு தேவனுக்கு இடமில்லை. அல்லேலூயா. தேவனுக்கு முக்கியத்துவம் இல்லை, தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை. தேவனுக்கு மகிமை செலுத்தி இருந்தால் அவர் சோர்ந்து போயிருக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இது மாயை. அல்லேலூயா. இந்த உலகம் மாயை. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு மாறி போயிடும், நாளைக்கு இருக்கிறது நாளை கழிச்சு மாறி போயிடும். அந்த சோர்வு வராது. சத்தியம் நிலைத்திருக்கும். தேவன் நிலைத்திருக்கிறவர், தேவன் மாறாதவர். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவன் எவ்வளவு வெற்றி அடைந்திருந்தாலும் அவனை ஒரு சோர்வு தாக்கும் பொழுது அவனை சமாதானப்படுத்த அங்க சமாதான பிரபு இல்ல, சமாதான கர்த்தர் இல்ல. இந்த ஆத்மா சோர்ந்து போகாதபடி அந்த ஆத்மாவை காக்க ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சிமியோன் சொல்கிறான், லூக்கா 1:78 என்ன சொல்றான் பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அல்லேலூயா. எப்படி எழுதுறான் பாருங்க, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அல்லேலூயா. இப்ப அவர் கண்டுபிடிச்சாரு, இப்ப வேற ஒண்ணு வந்துருச்சு. அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் வீணாயிடுச்சு. அப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சு, வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு, தன்னுடைய வாழ்நாள் என்ன ஆயிடுச்சு, இப்போ வீணாய் போனது போல அவர் உணர்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அப்ப என்ன ஆயிடுது, அவங்களுக்கு ஒரு சோர்வு உண்டாகுது, ஒரு பலவீனம் தாக்குது. தன்னுடைய வாழ்க்கை ஒரு இருள் போல இருக்குது. அந்த இருளிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் போல அவர்கள் மாறி போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட காப்பாற்றி அந்த கோலியாத்தை வீழ்த்தினவன் அவன் சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியம் என்னை தேற்றும். அப்பனா சிமியோன் சொல்லுகிறான், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறார்களாம், ஆனா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறவன் அந்த மரண மேலான இடத்தை நீ தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, தேவனை இருதயத்திலே மையமாய் வைக்கும் பொழுது, அவரை இருதயத்திலே எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை வைக்கும் பொழுது, இருதயத்தில் உயர்ந்த ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, மரண இருளில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாதிக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறார். அதனால நமக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. அதான் வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அதிலே நல்ல வழி என்று அதிலே நடக்கும் பொழுது தேவன் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நீ தேவனை நீ வைக்கும் பொழுது தேவன் உன்னோடு கூட இருப்பார். உன்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உன்னை அவர் கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் பாத்தீங்கன்னா, என்ன பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான், சங்கீதம் 119 28 32 படி, 28ஆம் வசனம் படிங்க. 119 28, சங்கீதம் 119 28.
எதனால கரைந்து போகிறதா? சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. அல்லேலூயா. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உம்முடைய வசனத்தின்படியை என்னை எடுத்து நிறுத்தும். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் படிங்க. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அல்லேலூயா. என்ன செய்யும்? அருள் செய்யும். அப்போ இந்த உலகத்துல பொய் வழி என்று ஒன்று இருக்கிறது, மெய் வழி என்று ஒன்று இருக்கிறது, மெய்யான தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். அப்போ பாருங்க, அந்த பொய் வழியிலே என்ன சொல்றான்? அந்த பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். அருள் செய்யும்னா என்னுடைய இருதயத்திலே உம்முடைய வேதத்தை எனக்கு வையும். அல்லேலூயா. என்னுடைய இருதயத்திலே உம்முடைய சத்திய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் எனக்கு வேண்டும். பொய் வழி என்னை விட்டு விலக்கும். அது மாயை. எப்படின்னா அது மாயைனா, நல்ல வெயில் அடிக்குது, தூரத்துல பாத்தீங்கன்னா காணல் நீர் தெரியுது. தூரத்துல என்ன தெரியுது? காணல் நீர் தெரியுது. கிட்ட போக போக அந்த இது என்ன ஆயிடுது? அது தள்ளி போயிட்டே இருக்குது. நாம என்ன நினைக்கிறோம்? அது அங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கிட்ட போ. அவ எப்படி வாழ்றான், அவ எப்படி சமயோசிதமா சில காரியங்களை செய்யறான், அது மாதிரி நம்ம செய்ய முடியாதா? செய்யணுமா? அப்படிதான் என்ன பண்ணுது? அது உலகத்தின் வழி. நம்ம அதுல போக தான் ஆசைப்படுறோம், குறுக்கு வழியில போக ஆசைப்படுறோம். சீக்கிரமா பெரிய ஆள் ஆகணும், சீக்கிரமா நம்ம பெரிய நிலைமைக்கு வரணும், உயர்ந்த இடத்துல வரணும், அப்படித்தானே நம்ம ஆசைப்படுறோம். எல்லாருமே எப்படிதானே இருக்கு? நம்முடைய ஆசைகள் எப்படி இருக்குது? சீக்கிரமா மேலும் உட்கார வைப்பார். அல்லேலூயா. பொய் வழி ஒண்ணு இருக்கு. உலகம் ஒரு வழியை காட்டுது. அந்த உலகம் அது காணல் நீர் மாதிரி இருக்குது. அதுல என்ன பண்றா? அதுல போகும்போது என்ன ஆகுது? யார் அங்க உதவியற்ற நிலைமையில இருக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவனை வாஞ்சித்து கதறுகிறது என்றான் சங்கீதக்காரன். அப்படி ஒரு வாஞ்ச என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு என்னை வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் ஒருவனை வழி நடத்தினார். யாக்கோபு என்ன சொல்றார்? நான் பிரியமா? இது தேவனுக்கு சித்தமா? இது தேவனுக்கு பிரியமான வழியா? தேவனுக்கு பிரியமா? நான் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதா இருக்குதா? என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய சொற்கள், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்குதா? அந்த வழியில நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த வழியில வாழும் பொழுது தேவன் அதிலே பிரியமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி பாருங்க, இந்த பிரசங்கி பாருங்க. பிரசங்கி ஒரு வசனம் படிச்சுட்டு போயிடுவோம். பிரசங்கி 1:3 எடுங்க. பிரசங்கி 1:3 என்ன சொல்லுகிறது பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு ஒண்ணு இல்லைன்றார் அவரு. சூரியனுக்கு கீழே நாம படுகிற பிரயாசத்திற்கு பலன் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு, கேள்வி வைக்கிறாரு. அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா, நாம வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது? நமக்கு சோர்வு உண்டாகி விடுகிறது. அல்லேலூயா. யாரும் சோர்வையோ களைப்பையோ நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லையா? பிள்ளைங்களுக்கு அவ்வளவு பாடு பாக்குறீங்க. சிறு பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம்? அந்த பாதையில தான் நாம வந்திருப்போம். அப்போ சோர்ந்து போகிறோம், களைத்து போகிறோம், அப்படியே உள்ள ஒரு வெறுமையை உணர்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ அந்த வெறுமையை உணர்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத வழியில ஒரு மனுஷன் வாழ்ந்து பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் சாழ்த்தி அவன் செய்து, இப்ப பேட்டரி வந்துருச்சு, அவன் சோர்ந்து போகிறான். நல்ல வழியிலையும் சோர்ந்து போகிறான், தீய வழியில போறவனும் சோர்ந்து போகிறான். ஆனா கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய வழி மெய் வழி நீ தெரிந்து கொள். அல்லேலூயா. 10வது வசனம் 30வது வசனம் சங்கீதம் 119:30 என்ன சொல்லுது? மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக
நான் நிறுத்தினேன். அல்லேலூயா. முது சாட்சிகளின் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே என்னை வெட்கத்திற்கு பட பண்ணாதேயும். அல்லேலூயா. மெய்வழியை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். மெய்வழியை தெரிந்து கொள்ளும் பொழுது அப்ப அந்த பாதையில தேவனுக்கு பிரியமா வாழ்றேன். அல்லேலூயா. தேவனுக்கு நான் பிரியமா வாழ்றேன். வாழும் பொழுது எனக்கு சோர்வு வராதா? எனக்கு களைப்பு வராதா? ஆனா துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது, என்னுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது துன்மார்க்கனுடைய வாழ்வு நல்லா இருக்குது, என்னுடைய வாழ்க்கை கஷ்டத்துல இருக்குதுன்றான். சங்கீதம் 73 நீங்க போய் படிச்சீங்களா? துன்மார்க்க நல்லா இருக்கிறான், நான் பரிசுத்தமா வாழ்றேன், பரிசுத்தத்தால நான் வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கை நல்லா இல்லையே, என் வாழ்க்கையில போராட்டங்கள் வருது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லிட்டு கடைசியில சொல்றான், அப்படி நான் சொன்னேனாகில் உமக்கு நான் விரோதமா இருப்பேன்றான், தேவனுக்கு விரோதமானவனா இருப்பேன்றான். அப்போ ஒரு வாழ்க்கை துன்மார்க்கனுக்கும் ஒரு கட்டத்துல சோர்வு பெருக பண்ணுகிற தேவன் நான். அல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நான் ஒருத்தன் இருக்கிறேன். யாரு? சர்வ வல்ல தேவன் நான் ஒருவர் நான் பின்னால இருக்கிறேன். யாருக்கு? அந்த நீதிமானுக்கு, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற அந்த மனுஷனுக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்து, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா. அவர்கள் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். எப்படி போட்டிருக்கு பாருங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி வருவார்கள். காத்திருக்கிறாம சுயவழி, பொய் வழி, அந்த வழியில நடக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? வாலிபரும் இடறி விழுவார்கள், இளைஞரும் இடறி விழுவார்கள், சோர்ந்து போவார்கள். பலன் உள்ளவனும் ஒண்ணு இல்லாம ஆவரா, வாலிபனும் இளைஞரும் என்ன பண்றாங்க? சோர்ந்து போகிறாங்க, இடறி விழுகிறார்கள். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, யாரா இருந்தாலும் சரி, முதிர் வயதா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து உயிரை எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்போ ஏன் அவர் அது விரும்புகிறாரு? நீ காணல் நீரை பார்த்து, பொய் வழியை பார்த்து நீ போனினா நீ சோர்ந்து போயிடுவ. தேவனுக்கு பிரியமில்லாத வழியில நீ போனா சோர்ந்து போயிடுவ சொல்றான். ஒரு வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? சங்கீதம் 23 சொல்றான், அவருடைய நாமத்தின் நிமித்தம் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 23 அவரின் ஆத்மாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே என்னை நடத்துகிறார். அந்த பாதையில இடரலே இல்லை. அந்த பாதையில இடரலே இல்லை. எப்படி? செங்கடலை பிளக்கிறார் ஆண்டவர். மழை பெய்ஞ்ச உடனே இந்த ரோட்ல நீங்க நடந்து போனீங்கன்னா அங்கங்க என்ன இருக்கு? சகதியா இருக்குது இல்லையா? தண்ணி வந்துருது. தண்ணி வந்தோன்னு என்ன ஆயிடுது? அந்த மண் என்ன ஆயிடுது? கொலன்னு சொல்லுகிறான் பாருங்க. செங்கடலை பிளந்து உலர்ந்த தரையை போல அவர் மாற்றினாராம் தன்னுடைய ஜனங்கள் நடந்து போவதற்கு. எப்படி மாற்றினாரா? உலர்ந்த தரை. ஏன்னா பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. அந்த உலர்ந்த அந்த செங்கடலை பிளந்த அந்த காற்று அந்த செங்கடல இருக்கிற அந்த மண்ணை உலர்ந்த தரையை போல மாற்றினது. அல்லேலூயா. அது சங்கீதம் 106, 107 நீங்க போய் படிக்கலாம். ஏன்? அவருடைய ஜனங்கள் அந்த சேறு சகிதில நடக்க முடியுமா? வலிக்க விழ முடியும். வயசானவங்க இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த செங்கடலை கடந்து போவதற்கு அவர் உலர்ந்த தரையாய் அவர் மாற்றுகிற தேவன். அவர் உன் பாதையை அவர் செவ்வைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 18:30, தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிட்டப்பட்டது, தம்மை நம்புகிற அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாதையை அவர் செவ்வைப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ
இது நம்முடைய சுய சித்தமா இருந்ததுன்னா, நம்முடைய வாழ்க்கையில பொய் வழியா இருந்ததுன்னா, தேவனுக்கு முதலிடம் இல்லாம இருந்ததுன்னா, தேவனை மையமா வைக்காம நான் என்னுடைய வழிகளில் என்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா, அது நல்ல வழியா இருந்தாலும் ஆனா தேவனுக்கு மகிமையை செலுத்தாதவனாய், தேவனுக்கு துதியை செலுத்தாதவனாய், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதவனாய் நான் இருந்தா அதிலே நான் சோர்ந்து போக முடியும். அல்லேலூயா. நான் களைப்படைய முடியும். என்னால நான் பலவீனனாக முடியும். ஏன்னா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இந்த உலகத்துல நான் பார்த்த வகையில நான் சொல்றேன், தேவன் கைவிட்டார்னா எந்த மனுஷனாலும் கை தூக்கி விட முடியாது. அல்லேலூயா. தேவன் கைவிட்டார்னா எந்த மனுஷனாலையும் ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்த முடியாது. ஒருத்தர் சொன்னாங்க, மனுஷன் கொடுத்து நிறையாது, தேவன் கொடுத்து நிறையும். அல்லேலூயா. அத சொன்னவங்களே அவங்க கண்ணில் பார்க்கிற மாதிரி கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அவர்தான் கர்த்தர். எந்த மனுஷனாலையும் யாரையும் தூக்கி நிறுத்த முடியாது. நான் சொல்றேன், எங்க வாலிபர் 2 பேர் இருக்கிறீங்க, தேவனை பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா. அந்த தேவனை பிடிக்கும் பொழுது அவர் மேன்மையாக்குகிறவர், மேன்மைப்படுத்துகிற தேவன். அவர் எவரையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும். தேவனுடைய வழி உத்தமமானது. உத்தமா இருந்தாலும் சரி, சுய சித்தம் நல்ல சித்தம் தான் அது. ஒரு மனுஷனுக்கு நான் நல்லா வாழணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் தாய் தகப்பன் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறது சுய சித்தமா இருந்தாலும் அதிலே சோர்வு வரும், பலவீனம் வரும். ஆனா நான் சொல்றேன், நீ தேவனை நீ பிடிச்சுக்கிட்டீன்னா, தேவனை அன்பு கூற ஆரம்பிச்சிட்டீன்னா, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீன்னா, அத தேவன் அருமையாய் அந்த சுய சித்தத்தை தேவ சித்தமா மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வழியில பாடுகள் இல்லையா? தேவனுடைய வழியில பாடுகள் இல்லையா? இருக்குதுங்க. தேவனுடைய வழியில பாடுகள் இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். பாருங்க, பவுல் சவுலா இருந்தார். முதல்ல பவுல் யாரா இருந்தாரு? சவுலா இருந்தாரு. அவர் பரிசேயனிலும் பரிசேயன் அவர் சொல்றாரு. தன்னை குறித்து என்ன சொல்றாரு? நான் பரிசேயனிலும் பரிசேயன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் கரைச்சி குடிச்சவர். அவர் என்ன பண்ணுவாரு? கரெக்டா சொல்லக்கூடிய ஆளு. பாருங்க, நான் ஒரு பொண்ணை எனக்கு தெரியும். பாருங்க, 16 வயசு 17 வயசு தான் அந்த பொண்ணுக்கு இருக்கும். 70 வயசு கிழவிக்கு என்ன சடங்காச்சாரம் செய்யணுமோ அதை அந்த 17 வயசு பொண்ணு சொல்லும். அல்லேலூயா. அவ்வளவு காரியத்தை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு வச்சிருக்குது. அது எப்படிதான் தெரியல. அது போல தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய வசனத்தை எடுத்து தெள்ள தெளிவாக போதிக்கக்கூடிய அருமையான வரத்தை பெற்றிருந்தவர் சவுல். முதல்ல சவுலா இருக்கும் பொழுது அவர் கூட தர்க்கம் பண்ணி யாரும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவர் தேவனுடைய வசனத்தை எடுத்து அவர் அவ்வளவா தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்தார். ஆனா அங்க இயேசு அவர் காண முடியல. இயேசுவை காண முடியாததுனால அவர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை என்ன பண்ணாரு? சிறையில் அடைத்தார், துன்புறுத்தினார். அவர்களை என்ன பண்ணாரு? அடித்தார். யாரு? சவுலா இருக்கும் போது இருக்கிறாங்க, அவர்களை தான் நான் துன்புறுத்துறேன், அவர்களை தான் நான் கொலை செய்யறேன், அவர்களை தானே நான் சிறைப்படுத்துகிறேன். அப்ப இது தேவனுக்கு பிரியமானது தானே? ஸ்தேவானுடைய கொலை யார் பண்ணது? சவுலுடைய தலைமையில தான் ஸ்தேவானுடைய கொலை நடந்துச்சு. அப்படி ஒரு தீவிரமா தேவனுக்கு பிரியமானது, பக்தி வைராக்கியம், நான் தேவனுக்கு செய்றேன், நான் தேவனுக்கு செய்றேன்னு சொல்லிதான் பக்தி வைராக்கியமா என்ன பண்றாரு? அவர் காரியங்களை நடப்பிக்கிறாரு. அவன் தமஸ்குக்கு போற வழியில தேவன் அவரை சவுலை சந்திக்கிறார். சவுலை சந்திக்கும் பொழுது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? நான் தேவனுக்கு பிரியமானதை செய்யறேன், தேவனுக்கு சித்தமானதை செய்யறேன் அப்படின்னு ரொம்ப வேகமா ஆக்ரோஷமா. மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் கூட சபையில பிரிவினைகளை உண்டு பண்ண முடியும். அல்லேலூயா. சபையில ஒருவருக்கு ஒருவர் பிரிவினைகளை உண்டு பண்ண முடியும். மாம்சத்துக்குரியவர்களா, நான் கர்த்தருக்கு தானே செய்யறேன், நான் கர்த்தருக்கு தானே செய்யறேன். இல்ல, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எந்த விசுவாசம் உதவும்?
அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அது தேவன் மேல இருக்கிற அன்பா இருக்க பார்க்கணும். மனுஷர் மேல இவருக்கு எனக்கு பிரிவினை உண்டு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அன்பினாலே, தேவன் மேல வைத்திருக்கிற அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லேலூயா. இந்த பாவியின் மீது கிருபையா இருங்க, நிக்க தகுதி கிடையாது எனக்கு. பாவி, இந்த பாவியின் மீது கிருபையா இருன்னு கேட்டுக்கிட்டு தான் நான் அவர்கிட்ட வரேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. நம்முடைய பலத்தால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப சொல்றாரு ஆண்டவராக இயேசு சவுலை பார்த்து, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறாரு? இவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு, வானத்தையும் பூமி முன்னே ஆண்டவருக்கு நான் விருப்பமானது செய்யறேன்னு சொல்லிட்டு அப்ப கீழே விழுகிறாரு. அந்த சூரியனிலும் அதிகமான பிரகாசமான ஒளி அவரை கீழே விழப்பணுது. கண்கள் தெரியல. கண்கள் தெரியாம அவர் தர்சு பட்டணத்துக்கு போறாரு. அங்க போறாரு, பட்டணத்துக்கு போறாரு. போகும்போது அங்க அவருக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது. அனனியா என்பவன் ஒருவன் தலை மீது கையை வைக்கிறான். அவனுடைய கண்கள் இருக்கிற மீன் செதிகள் எல்லாம் கீழே விழுந்து போகுது. கண் தெரியுது. உடனே அவர் தெரிந்து கொள்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருக்கு அங்க தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது, தேவனுக்கு சித்தமான வாழ்க்கை வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை அவர் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவர் எவ்வளவு பாடுகள் பட்டார் என்பதை 2 கொரிந்தியர் 12 எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அவரை சவுக்குல 39 தடவை 5 தடவை அடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனை தடவை? 195 முறை அவர் சவுக்குல அடி வாங்கியிருக்கிறாரு. அப்படின்னா 39 தடவை, அப்படி 5 தடவை அடி வாங்கியிருக்கிறாரு. எப்படின்னா யூதருடைய சட்டம் என்னன்னா 40 தடவை ஒருத்த மேல அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 40 தடவை அடிச்சுட்டாங்கன்னா திருப்பி அவனை அடிக்க முடியாது. அந்த சவுக்குல அந்த பெரம்பால அவனை அடிச்சுட்டாங்கன்னா 40 தடவை அடிச்சுட்டாங்கன்னா திருப்பி அடிக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்க, அவரை 39 தடவை அடிச்சு விட்டுறாங்க. அல்லேலூயா. ஏன்னா திருப்பி அவன் அடிக்கல. இதுல சொல்றாங்கல்ல, தெளிய அடிக்கிறதுன்ற மாதிரி. அல்லேலூயா. தண்ணி ஊத்தி தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி அவரை 39 தடவை 5 தடவை, அது மாதிரி 195 தடவை அவர் அடிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக அவர் பாடுகளை அவர் படுகிறார். எதுக்காக பாடுகளை படுகிறாரு? கிறிஸ்துவுக்காக பாடுகளை படுகிறார். அப்ப கஷ்டப்படுறாரு, பாடுகள் படுறாரு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுக்கு பயந்த வாழ்க்கையில பாடுகள் இல்லையா? அப்ப அங்க தேவன் இருக்கிறாரா? இருக்கிறாருங்க. அங்கேயும் தேவன் இருக்கிறாரு. தேவனுக்கு விரோதமாய் வாழும் பொழுது, சுய சித்தத்தில் வாழும் பொழுது பாடுகள் இல்லையா? பாடுகள் இருக்குது இல்லையா? தேவன் அறியாத மக்கள் யாருமே பாடுபடலையா? பாடுபடுறாங்களா இல்லையாம்மா? பாடுபடுறாங்கம்மா. அப்ப தேவனுக்கு என்று வாழ்கிற நாம பாடுபடுறோமே ஏன்? ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்த. நாம உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தை எப்படி ஜெயிக்கணும்? கிறிஸ்துவனுடைய வழியில இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். பாடுகள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு. ஆனால் அவர் சொல்றாரு, நீ உன் ஆத்மாவை ஆட்சி தேற்ற நான் இருக்கிறேன், உன்னை பலப்படுத்த நான் இருக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் நான் ஒருவர் இருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து உயிரை எழும்புவார்கள், ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்வடையார்கள். அப்ப பொய் வழியில நடக்கும் போது பாடுகள் இருக்கிறது, மெய் வழிகளில் போகும்போது பாடுகள் இருக்கிறது. அப்போ என்ன இருக்குது? அந்த வாழ்க்கையிலே இந்த பாடுகள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் மத்தியிலே நம்மை பூரணப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பொறுமையை கொடுத்து, இந்த உலகத்தில் வாழ பொறுமையை கொடுத்து நம்மை பூரணப்படுத்தி இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்றாரு? ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எந்த வாழ்க்கைக்கு?
இந்த பூமியில ஒரு வாழ்க்கை இருக்கு, இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்த நம்ம என்ன பண்றாரு? இந்த பாடுகள் வழியாய் நம்ம என்ன பண்றாரு? பூரணப்படுத்தி நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த அப்படிப்பட்ட உபத்திரவத்து நிலையில கூட, பாடுகள் வழியில கூட நம்ம குறுக்கு வழியை நம்ம எடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பொய் வழியை நம்ம எடுக்கக்கூடாது. சுய சித்தத்தை நம்ம செயல்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. சோர்ந்து போகும்போது கூட புது பலனை கொடுக்கிறார் ஆண்டவர். அதனால தான் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்துவனுடைய அன்பை ருசித்தவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்கிற நாம எப்படிப்பட்ட பாடுகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகளா இருந்தாலும், அந்த பொய் வழியை வெறுத்து மெய் வழியில தேவனுக்கு பிரியமா கர்த்தருக்கு காத்திருக்க போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுக்கு வசனம் இருக்குது, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10-11 எடுங்க. எபிரேயர் 6:10-11. எபிரேயர் 6:10-11 படிங்க பாருங்க. என்ன? ஏனென்றால் உங்கள் கிரியையும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. அதான் நான் முதல்ல சொன்னேன், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளை வெறுத்துறோம். நம்மளை வெறுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? எல்லா செலவும் நம்ம பண்றோம். நம்மளை அடக்கி ஒடுக்கி என்ன பண்றோம்? ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்களா? அந்த பிள்ளைங்களுக்கு பிள்ளை பிறந்தது நம்மளை மறந்துடுவாங்க. நான் மறந்து விடுவதற்கு நான் அநீதி உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. அப்போ மறக்காம நாம செய்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கை, மெய்வழி, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில அப்படி வாழ்ந்து அந்த பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில கூட நாம தேவனுக்கு என்று நம்ம வாழ். அல்லேலூயா. உனக்கு பெருமைக்கு நீ செய்திருந்தா மாட்டிக்கிடுவேன். அல்லேலூயா. நீ தள்ளப்படும் போது, ஆரணி தெலுங்கு காலனி சபையில் இருந்து என்னை தள்ளப்படும் போது நான் துன்பம் அடைந்தேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 103:1-6 வரைக்கும் சொல்லுனாரு. படுத்துக்கிட்டு சொல்லி சொல்லி நான் தூங்கி போனேன். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்தமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால இரக்கங்களால உன்னை முடிசூட்டி, நன்மையால் உன் வாயை திருப்தி ஆக்கி, கழுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழவது போலாக்குவான். சொல்லுவேன், படுத்து கிடந்து சொல்லுவேன், கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாத, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாத. இந்த மனுஷர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் மறக்கிறதுக்கு கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாத. நீ எப்படி கடந்த, எப்படி இருந்த, எப்படி வாழ்ந்த, இன்னைக்கு எப்படி இருக்கிற, இதெல்லாம் கர்த்தர் செய்தது. இது மனுஷங்க செய்ததை நீ. அப்ப மனுஷங்க செய்யறது பின்னாடி போயிடுது, கர்த்தர் செய்தது முன்னாடி வருது. அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம், அவரை துதிக்க ஆரம்பிக்கிறோம். ஆத்மாவை தேற்றவுடைய ஒருவர் இருக்கலாம். கர்த்தர். போர் அடிச்சது உங்களுக்கு செர்மன், இந்த பிரசங்கம் உங்களுக்கு போர் அடிக்குது, எழுந்து போறாங்க, எழுந்து வர்றாங்க. அல்லேலூயா. கவனத்தை செலுத்த முடியல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனத்தை செலுத்த முடியல. ஆனா நான் சொல்றேன், நான் கர்த்தருடைய வார்த்தையில நான் கவனமா இருக்கிறேன். நான் இருக்கிறேன். நான் உன் பட்சத்தில் இருக்கும்போது உனக்கு விரோதமா இருப்பவன் யார்? அல்லேலூயா. இது இந்த பூமியில வாழ்நாள் முழுதும் தொடரும். ஆனா நீ மெய்வெளியை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா தேவன் உன்னோடு கூட அவர் இருப்பார். உன்னுடைய பிரயாசத்தை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. மனுஷன் மறந்துடுவான், மனுஷன் தூக்கி போட்டுருவான், பிள்ளைங்க தூக்கி போட்டுருவாங்க, மனைவி தூக்கி போட்டுருவான், கணவன் தூக்கி போட்டுருவான். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து, அதிலே நல்ல வழி என்று பார்த்து அதிலே நீங்கள் நடுவுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய முடிவை நீங்கள் கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானுடைய முடிவை, அவனுடைய முடிவு எப்படி இருக்குது?
அதை நீ கவனிச்சு பாரு. அந்த முடிவு இப்ப செய்தி நம்மை பலப்படுத்துகிறது. செய்தியின் மூலமாக தான், ஒரு பிரசங்கத்தின் மூலமாக தான், ஒரு பரிசுத்தவானுடைய பிரசங்கத்தின் மூலமாக தான் கர்த்தர் நீதி உள்ளவர். எல்லாம் கேட்கிறாங்கல்ல, இந்த உலகத்துல கேட்கிறாங்களா, கடவுளுக்கு கண் இல்லையா? இருக்குது. அல்லேலூயா. கடவுளுக்கு கண் இல்லையா? இருக்குதுங்க. அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. துன்மார்க்கனுக்கு நேரிடுகிறது, சன்மார்க்கனுக்கு நேரிடுகிறது, விசுவாசிக்கும் நேரிடுகிறது. ஆனா விசுவாசிய மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எப்படி ஆபிரகாம் மடிக்கு அந்த தரித்திரன் லாசரு கொண்டு போகப்பட்டானோ, நம்மை வேதத்துக்கு வா. பொன்னிலும் பசும் பொன்னிலும் தேனிலும் தேனிலும் மதுரமாயிருக்கிற அந்த வேதத்துக்கு வா. அது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். ஹல்லேலூயா. அது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். ஹல்லேலூயா.